என் பேர் திலகவதி. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலேருந்து வரேன். நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வில் சிவகங்கை மாவட்டத்திலே என்னோடய சொந்த ஊரான தேவக்கோட்டையிலேயே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு சுரேஷ் அகாடமிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்பிக்கையோடு வந்தேன். இங்கே படித்தா கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவோம் நம்பிக்கையோடு வந்தேன். எமோஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சி வந்தேன், ஆனால் அது எமோஷன் ஆகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2014 எம்இ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜில் 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஸோ என் நோட்ஸை பார்த்துட்டு எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்களே, நீங்கள் உங்களுக்காக படிங்க, பசங்களுக்காக படிக்கிற காட்டில் உங்களுக்காக படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போயிடலாமேன்னு சொன்னாங்க. ஸோ உடனே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், வேலையை விட்டுட்டு 2 வருஷம் வீட்டில் படித்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டாங்க, என்ன வேலைக்கு போகலையா, எம்இ முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நினச்சேன், சரி நமக்கு அதுதான் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, ஸோ பாலிடெக்னிக் எடுத்து வேலைக்கு போவோம், சைட் பை சைடாக படிப்போம்னு சொல்லிட்டு பேரலாக படிச்சுட்டு இருந்தேன். 2-3 இன்ஸ்டியூட் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் போடுவேன். ஆனால் என்னால் கவனம் செலுத்த முடியல, கரெக்டாக பார்டர்லேயே விட்டுட்டே இருப்பேன். ஸோ 10 இயர்ஸ் சாலிடாக ஆயிடுச்சு. 2014 முடிச்சு ஆரம்பித்த பையனா இப்போ 2024. ஆனால் அட்டஸ்டேஜ் படித்தது பார்த்திங்கன்னா 9 months. இங்கே ப்ரிலிம்ஸ் வந்து என்னென்னா SCRT புக் வாங்கி படித்தேன் சுரேஷ் அகாடமியில். வாங்கிட்டோமேன்றதுக்காக படித்தேன், படித்தோன்னே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இதனால தான் நம்ம பாஸ் பண்ணோம், சரி சென்சிட்டிவாக இங்கேயே போய் ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மெயின்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ கனிமுருகன் சார் வந்து ஒரு பேப்பரை பார்த்துட்டு சொன்னாங்க, என்னமோ இவ்வளோ ஒஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணணும், நல்லா ஃபினிஷிங் நல்லா கொண்டு வாங்க, ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க கொஸ்டினுக்குன்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு ரிவ்யூ பண்ணேன், இவ்வளோ கண்டென்ட் உங்களால் எழுத முடியுமாம்மா, என்னால் கூட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அடுத்த அட்டம்ப்டில். அதுக்கப்புறம் சொன்னாங்க, பாஸ் பண்ணிடலாமா, நீங்கள் வாங்கிடுவீங்க, சர்வீஸ் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த அட்டம் போகும்போது சொன்னாங்க, 3 அட்டம் தான் சார்ட்ட போனேன், ஒருவேளை உங்களுக்கு குரூப் 2 கிடைக்கலைனாலும் நீங்கள் குரூப் 1 படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஏதோ நம்மள்ட்ட இருக்குது, சார் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படித்தேன். அது மாதிரி எப்போதுமே நான் டவுட்டாகவே உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி தான் இங்கே உட்காந்துருக்கும்போது ஒரு கொஸ்டினோட உட்காந்துருப்பேன், நம்ம இல்லாமல் பாஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். அப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு தடவை இனாக்ரேஷன் நினைக்கிறேன், உட்காந்துருக்கும்போது சுகேஷ் சார் சொன்னாங்க, 23 டெஸ்ட்டாக நினச்சி கார் லைட்டை வச்சு சொன்னாங்க, ரொம்ப ஃபோக்கஸில் பார்க்காதீங்க, டிம் லைட்டில் வச்சு பாருங்கள், ஒவ்வொரு டெஸ்ட்டாக முடிச்சுட்டே வாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆச்சு. ஆமாம், நம்ம ஏன் எத்தனை டெஸ்ட்டுன்னு நினைக்கணும், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்படி எழுதுவோம், அடுத்து அப்படி ஒன்றா போவோம்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும்போதும் இடையில ஒரு பிரேக் வந்துருச்சு. அப்போ எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து கால் பண்ணாங்க, மேம் விட்டுறாதீங்க, திரும்ப வந்து எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திரும்ப வந்து கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக, மற்றவங்களை காட்டிலும் மற்றவங்க 10 நாள் எழுதுனா நான் 4 நாள் எழுதுவேன். அது ஹஸ்பண்ட் ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுபடி கொஞ்சம் அட்வான்ஸாக போப்பானி, இடையில பிரேக் விட்டுட்டேன், உன்னை விட லீடிங்கில் பசங்க போயிட்டுருக்காங்க, இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணு, 7 நாள்லாம் படிக்காத, 4 நாள் படி அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி எழுதுனேன். திரும்ப அதையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணி, மேம் செம ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, கரெக்டாக போங்க, முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போது பாப்பா 1.5 month பேபி. ஸோ அம்மா அப்பா வந்து ஃபுல்லாக கேர் பண்ணிட்டாங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டே அம்மா அப்பாவை சொல்லலைன்னா எனக்கு அழுக வந்துடும், அதனால தான் ஃபஸ்ட்டு சொல்லலை. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவங்க தான் கண்டிப்பாக. இப்போ வரைக்குமே, இப்போ நான் வேலைக்கு போய் 1 month ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணிட்டேன், ஜூலை 8 ஜாயின் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போயுமே அவங்க தான் குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எந்த வித டவுட்டும் இல்லாமல், பிள்ளைக்கு அடிபட்டுருக்குமா முடியாமல் எந்த கவலையுமே இல்லை, எதுனாலுமே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் போகிறேன்னா அதுக்கு அம்மா அப்பா தான் காரணம். என் தம்பி அடிக்கடி கிண்டல் பண்ணுவான், நீ வேலைக்கு பயந்தானே புக்கை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க, எப்போ பார்த்தாலும் புக்கை தூக்கி வச்சு உட்காந்துக்கிற, வேலையில் ஒப்பிடிச்சிருக்க, உன்னை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ கூட சொல்லுவேன், நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு வாங்கிட்டு உன்னை பார்த்துக்கிட, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஈவெண்ட் எனக்கு நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். அந்த பேம்ப்ளெட்டில் கடைசியாக ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அடுத்தது நீங்கள் தான் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நினைக்கிறது, இந்த ஃபோட்டோ நம்ம வரமாட்டோமான்னு சொல்லிட்டு பல டைம் போட்டாங்க குரூப்பில். ரொம்ப 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 சந்தோஷம், நிறைவாக இருக்குது. இன்னுமேலும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், குரூப் 1 கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கும் அகாடமி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பேட்ச் மாதிரியாவது போட்டு எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்துடணும். கனிமுருகன் சார் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றி அந்த இடத்துக்கு வரணும். இன்னொன்று, பாப்பா கன்சீவாக இருக்கும்போது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் சாரோட வீடியோ, அது பட்ட அசைவு இருக்கும் பாப்பாட்ட. ஸோ அடுத்து 2 அட்மிஷன் இருக்குது. என் பசங்க ஃபஸ்ட்டு பொண்ணு 6th படிக்கிறேன், 2வது பொண்ணு பார்த்தா 2 வயசு ஆகுது. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார், காரைக்குடியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி சக்ஸஸ்க்கு இது காரணமோ, நான் லேட்டானதுக்கு காரணமும் சுரேஷ் அகாடமி தான். காரைக்குடியில் இருந்தால் கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன், சீக்கிரமே அதை அச்சீவ் பண்ணியிருப்பேன். காரைக்குடியில் நல்ல சென்டர் இல்லை, கார்ப்பரேஷன் கூட ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமே ஒரு நல்ல சென்டர் இல்லை. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, ஆனால் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, போக முடியாமல் இருக்காங்க. எனக்காக பண்ண முடிஞ்சால் அந்த காரைக்குடியில் மட்டும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். இருந்தீங்கன்னா யாராவது டேக் பண்ணுறதுனா பண்ணி விடுங்க, ஹேஷ்டேக் பண்ணிங்கன்னா சார் கொஞ்சம் சீக்கிரம் ரெமடி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சுரேஷ் அகாடமியால் தான் எனக்கு இது நடந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன், அழுக மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு அழுதா பிடிக்காது. ஸோ எவ்வளோ தூரம் எங்கள் அப்பா ஆசைப்பட்டது இதுதான், ஒரு கவர்மெண்ட். எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி. திலகவதி பெற்றோர் வந்திருந்தால் மேடைக்கு வரவும்.
இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க. அவங்க சொன்னாங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் எனக்கு அப்புறம் சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே ஒரு ரோடு வசதியோ இல்லை தண்ணி வசதியோ இல்லாத ஒரு கிராமத்தில் படித்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய். வருங்கால சாதனையாளர்களே, இன்றைய சாதனையாளர்களை ஊக்குவிப்பது நாளை உங்களை ஊக்குவிக்கும். நான் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு குறுக்கு வழி பயன்படுத்தினேன். 2 பிரெயினில் படித்தேன், இவங்களும் படித்தாங்க. ஒருவேளை அதனால ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ரொம்ப மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.